தெரியுமா? எப்படி ஐயா? வெள்ளி சவா தலை மூலிகை, வெள்ளி சவா தலை மூலிகை, வெள்ளி சவா தலை மூலிகை, தலை மூலிகை, விரதம் அது இருந்து வாரா, அங்கே விரதம் அது இருந்து வாரா, வெள்ளி சவா தலை மூலிகை, வெள்ளி சவா அழகா வெள்ளி சவா தலை மூலிகை, தலை மூலிகை, ஆமையா மூலிகை ஓடையா விரதம் அது இருந்து வாரா, அவர்கள் விரதம் அது இருந்து அங்கே சாந்து கொண்டு தரை மெழுகி சந்தனத்தால் கோலம் போட்ட, கொண்டு தர மூலிகை சந்தானத்தால் கோலம் போட்ட, மாவு கொண்டு தரை மெழுகி மஞ்சளாலை கோலம், போட்ட மாவு கொண்டு தர மூலிகை மஞ்சள் நாளை கோலம் போட்ட, பால் கொண்டு தரை மெழுகி மளிகையா தரம் மெழுகி பன்னீராலை கோலம் போட்ட, போட்ட அவர் பன்னீராலை கோலம் போட்ட, கோலம் போட்ட ஆமையா ஓடையா அமையா வன்னீரால கோலம் போட்ட, அவர கோலம் போட்ட இடமாதி ஒரு குருத்து வாழை இலை விரி நாயகனை பிடித்து வை, அங்கே நிறநாளி நிறமர தெச்சனையும் தேங்கப்பா தீபங்களை ஏற்றி வை, ஆல குளியவே அங்கே 1000 முதங்கம் போனாய், கம்பத்துக்கு மேலேயே தகுந்த தவ பொருளை எடுத்து வை, கோழி முட்டை ஒன்று வை, கோழி முட்டை மேலேயே அவரை குண்டூசிய நாட்டுவார், ஊசி முனை மேலே நின்று, ஊசி முனை மேலே நின்று அங்கே உரிய தவ செய்துவார், இருவேரும் ஆல குளியமைத்த 1000 முலம் கம்பத்தை நாட்டி, ஆமையா கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து ஆமையா கோழி முட்டை வைத்தால் ஒரு குண்டு ஊசியை நாட்டினார், நாட்டினார் கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி, ஆமையா ஊசி முனையின் மேல் நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமா தன்னுடைய நாவை ஊன்றி ஒன்றிக் கொண்டு வாளை ஆகாய மார்க்கமா நிறுத்திக் கொண்டு ஆஹா சிவனை எண்ணி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். வருகின்றார்கள். ஒரு நாள் தவம் இருந்தார்களா? இல்ல. ஒரு வாரங்கள் தவம் இருந்தார்களா? அதுவும் இல்ல. 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்து வந்தார்கள். ஆமா 12 வருடமும் எதிர்பார்த்தார், பகவான் வரவே இல்லை. இல்ல. ஏன் வரல? எதுக்காக வரல? நாகராஜனுடைய நாகக்கண்ணினுடைய தவத்தை ஆண்டவே இன்னும் பார்க்கல. அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா நாதா என் உண்ணாமலை பாதகா பாதகா அநாதை ரட்சக ஆபத்துக்கு உடையோனே உடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து ஆமையா அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்னையா எவ்விதமாகவே ஆண்டவனை எண்ணி அழுது புலம்பினார் தெரியுமா? எப்படி ஐயா? எப்படி தவம் இருந்து வருகிறார் தெரியுமா? எப்படி ஐயா? உண்ணாமல் உறங்கிடாம உண்ணாமல் உறங்கிடாம உடைய வந்திருப்புகள் மறந்திடாமல் அண்ணான் தண்ணியது அருந்திடாமல் ஆண்ட வந்திருப்புகள் மறந்திடாமல் அரோகரா அரணே என்று அரணே என்று அரோகரா அரணே என்று
போது ஏன் இன்னும் ஆண்டவன் அவனுக்கு மனம் இறங்கவில்லை? இறங்கவில்லை. ஒருவேளை நம்ம தவத்துல ஏதாவது குற்றம் குறை இருக்குமோ? ஒருவேளை தவம் பண்ணும்போது தேங்காய் பூஜை பண்ணும்போது இறைய மாத்தி போட்டிருப்போமா? இல்லை, நாம தவறாகத்தான் தவங்களை செய்து விட்டோமா என்று ஆண்டவனை எண்ணினார்கள். எண்ணினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. பையன் சமைச்சு சாப்பிடுங்க. என் அளவு 2 வலிக்கு. அவன் சாப்பிடுறது எனக்கு வலிக்கல. ஈஸ்வரனே 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 இறையோனே சிவ சம்போ சங்கரா, ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. சாமி என்ன குற்றம், நான் என்ன குற்றம், என்ன குற்றம் செய்திட்டேனோ சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா, என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா. பார்த்தால் இறைவனாகிய பகவான் நாளும் இல்லா திருநாளை இந்த கைலாசம் ஏன் இப்படி ஆடுது, என்னைக்குமே ஆடாது, இன்னைக்கு ஏன் இப்படி ஆடுது அப்படின்னு சொல்லி சிவனார் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் பார்த்தார். பார்க்கும்போது நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய தவத்தை கண்டார். தவத்தை கண்ட உடனே ஆண்டவன் தவத்தை கண்டும் காணாதவரை போலவே இருந்தார். ஏன் தெரியுமா? இந்த சென்மத்திலே இவங்க 2 பேருக்குமே பிள்ளை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். அப்ப என்னைக்கும் போல ஆண்டவன் அன்னைக்கும் அகில உலகம் எல்லாமே அமுதலக்க பயணமாகி வருகிறார். பார்வதியும் படி அரிசி எடுத்து கொடுத்தார். திடீர்னு பார்வதி மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை. இந்த ஆண்டவன் உலகம் எல்லாமே படியிழந்து வாராரு போறாரு. இவர் படியிழந்து வந்து போயிருக்கும் போது பார்வதி நம்ம கைலாசத்துல ஒத்தையிலே தானே உட்கார்ந்து இருக்கோம். நேரமும் போக மாட்டுக்கு, கூட துணைக்கு இருப்பதற்கு ஆள் இல்ல. அதனால இன்னைக்கு இந்த சிவபெருமானோடு சென்று இறைவனுடைய படியிழப்பை என்னவென்று நாம பார்த்து விட்டு வருவோம் அப்படின்னு பார்வதி நினைக்கா. இந்த பகவான் நம்மட்ட காலையில தினைய வாங்கிட்டு நாளை தினைய வாங்கிட்டு காலையில படியிழக்க போறோம்னு பகவான் போறாரு. சாயந்தரம் 5 மணிக்கு படி அளந்துட்டோம்னு வீட்டுக்கு வராரு. நம்ம எடுத்து கொடுக்கிறது நாளை தினை. இந்த பூலோகத்துல ஒருத்தன் ஒரு தொட்டு சாப்பாடு சாப்பிடுதான், சரிதானே? ஒரு சில பேர் ஒரு கரண்டி சாப்பிடுதான், சரிதான். ஒரு சில பேர் 2 தட்டு சாப்பிடுதாங்க.
இப்படி கண்டபடி சாப்பிடுதாங்களே. ஆமா. இந்த பகவான் நாளி தினையை கொண்டு போய் நாடெல்லாம் வடிவெடுத்து வரணும்னு நம்மகிட்ட வந்து சொல்லுதாரே. இது உண்மையா இருக்குமா? நம்ம நம்பவா? அதனால இந்த ஆண்டவனோடு சென்று இறைவன் எப்படி படியளக்கான்னு நம்ம பார்த்து விட்டு வருவோமே. அப்படி என்று ஆண்டவனை அழைத்த பார்வதி என்ன சொல்கிறாள்? ஆண்டவா பரம்பொருளே, ஐயா நீங்க பூலோகம் போனா நான் கைலாசத்துல ஒத்தையிலே உட்கார்ந்திருக்கேன். அதனால எனக்கு நேரம் போகல. படியளக்க கூடிய இடத்துக்கு பார்வதி நானும் உங்க கூட வாரேன். இறைவனுடைய படியளப்பை ஈஸ்வரி நான் பார்க்க வேண்டும். கடவுளோட படியளப்பை கண்ணன் தங்கை நான் பார்க்க வேண்டும் என்று ஆதிபராசக்தியானவள் சொன்ன போது, ஏய் பார்வதி, என்னைக்குமே நான் தானம்மா படியளக்க போவேன் வருவேன். என் கூட உன்னை அழைத்து போறதுனால எந்த குறையும் இல்ல. ஆனாலும் ஆண்டவன் உலகத்தை ஒரு விதமாக படைத்து உலகத்திலே உள்ள மக்களை எல்லாம் பலவிதமாக படைத்திருக்கிறேன். ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே இல்லாத ஒரு பெரிய வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒரு ஆளுக்கு குடிப்பதற்கு உப்பில்லாத கூழ் கூட இருக்காது. அவங்களுக்கு ஒரு கோட்டை பொட்ட புள்ள கொடுத்திருப்பேன். 21. ஆமா, அந்த காலத்துல இப்போ இருக்கிற மாதிரி 1 2ன்னு கணக்கு கிடையாது. அந்த கால பிள்ளைய பத்தி எடுத்தாங்கன்னா ஒரு வீட்டுல 5 6 8 10 12 20 21 பிள்ளை வரைக்கும் அந்த காலம் வச்சு எடுத்தாங்க. அந்த காலம் ஒரு பைத்தியாரப்பே காலம். அந்த காலம் இந்த மாதிரி ஆஸ்பத்திரி, குடும்ப கட்டுப்பாடு, ஒரு கட்டுமானம் அப்படி கிடையாது. அது ஒரு பைத்தியாரப்பே காலம். ஆண்டவன் கொடுக்காமன்னு 22 பிள்ளை 23 பிள்ளைய பெற்றிருக்காங்க. ஏன் அப்படி பெத்து எடுத்தாங்க தெரியுமா ஐயா? எதுக்கு? அந்த காலத்துல காசு பணம் சேர்க்கணும், மண்ணு மனை வாங்கணும்னு யாரும் நினைக்கல, ஆசைப்படல. பிள்ளைகளை தான் பெரிய சொத்து சுகமா அப்ப நினைச்சாங்களா. பிள்ளை சொத்து தான் பெரிய சொத்து. பிள்ளைகளா பெத்து அதை வளர்த்து கட்டி கொடுத்து அவங்க ஒரு சொந்தமா கூடி எனப்பந்தமா எல்லாரும் பெரிய குடும்பமா வாழணும்னு ஆசைப்படுவாங்களாம். உன் குடும்பம் பெரிதா என் குடும்பம் பெரிதான்னு ஒரு வீட்டுல அந்த காலத்துல 30 பேர் 40 பேர் இருப்பாங்களாம். 21 குழந்தை இருக்கும். இவருக்கு 19 குழந்தை இருக்கும். ஒண்ணுல இருந்து குறைஞ்சவனா எப்படியாவது பாருங்க 2-3 வருஷத்துல உன் எண்ணிக்கைக்கு நான் பெற்றெடுத்துறேன் அப்படின்னு ஒண்ணு போல ஒன்னா கூடி வாழணும்னு ஆசைப்பட்டு பிள்ளைகளை தான் பெரிய சொத்தா நினைச்சாங்க. ஆனா இப்போ அப்படி இல்ல. இப்போ 1க்கு 2, ஓத்திரியத்துக்கு 3, அதுக்கு மேல யாருக்கும் பிள்ளையை பெற்று எடுக்கிறதுக்கு தெம்பும் கிடையாது. இப்ப இருக்க விலைவாசிக்கு பிள்ளைகளை வளர்க்கவும் முடியாது. அதாவது 8870 ரூபா. ஆமா அப்படின்னு நான் போன முந்தானத்து பார்த்தா எந்த ஊருக்கு படிக்க போயிருந்தோம்? சாயல்குடியில போடு கொட்டெழுத்துல போட்டுருந்துச்சு. நான் நினைச்சேன், என்ன நினைச்சேன் தெரியுமா? நம்ம பிள்ளைகளுக்கு தங்கம் வாங்கிக்கிட முடியாது, அதனால பேரை மாத்தி தங்கம்னு வச்சிருவோம்னு 3 பிள்ளைகளுக்கும் தங்கம்னு வச்சிருக்கேன். சின்ன தங்கம் 1, நடுவுல தங்கம் 1, கடைசி தங்கம் 1. 3 பிள்ளைகளுக்கு தங்கம்னு வச்சிருக்கேன். யாரும் கேட்டு வந்தா என் பிள்ளைக்கு பேரே தங்கம். நீ என்ன தங்கம் கேட்க? தங்கத்துக்கு என்ன தங்கம் கேட்க அப்படின்னு அடுத்து வர சொல்லிட்டேன். தாயுமில்லா பிள்ளையே தலையதில் அடித்து, மாதா இல்லா பிள்ளைகள் நாத்த மண்டையில கொட்டிட்டு, ஒரு பாவம் செய்யல, ஒரு பாவம் செய்யல, ஒரு குழந்தை நமக்கு இல்ல. நாகராஜா 12 வருடமாக நாமளுக்கு ஒரு பாலன் வரமே இல்லை அல்லவா? நான் ஆவை அடித்தேன், அறக்குடுமை செய்தேனா, வைத்தாருடைய அடைக்கலத்தை வைரறிய செய்தேனா, தாயில்லா
பிள்ளையத்தான் நான் தலையில எட்டி அடித்தேனா இல்லை மாதா எல்லா பிள்ளைகளை நான் மண்டையிலே கொட்டியது உண்டா ஓட்ட நாளி வரக்கால் கொண்டு நான் போட்டலந்த தோசம் இருக்கா மன்னவா அப்படின்னா என்ன தெரியுமா? என்னய்யா அந்த காலத்துல காடுகரைக்கு வேலைக்கு போனாங்கன்னா வேலைக்கு போறவங்களுக்கு வந்து சம்பளம் கிடையாது. வேற என்ன ஓதிலே வேலை பாப்பாங்க பரவே சும்மா வேலைக்கு நீ வருவியாயா? அதானே காக்க சும்மா எப்படி போவாங்க? வேற என்ன கொடுப்பாங்க? காட்டுக்கு வேலைக்கு போனாங்கன்னா ரூபா கொடுக்க மாட்டாங்க. சரி வேலை பார்க்கவங்களுக்கு கூலியா அந்த வயக்காட்டுல என்ன பயிர் அறுவடை செய்ய போறாங்களோ சரி அந்த பயிரை தான் 2 கொத்து 3 கொத்து அளந்து போடுவாங்க. நெல் எடுத்தா நெல் கொத்தா கொடுப்பாங்க. ஆமா. சோளம் எடுக்க போனாங்க சோளம் கொத்தா கொடுப்பாங்க. கடலை எடுத்தா கடலையை கொடுப்பாங்க. கொடுப்பாங்க. உள்ளி எடுத்தா உள்ளி கொடுப்பாங்க. ஆமா உளுந்து எடுக்க போனா உளுந்து கொடுப்பாங்க.